அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்சையே முக்கியத்துவமா வந்து பேசப்படுது. எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட லேண்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ டவுன் சர்வே நம்பருக்கு மாறுது இல்லையா, அப்போ ஓல்டு சர்வே நம்பர்லேருந்து புது சர்வே நம்பருக்கு மாறி இருக்கும். ஸோ அது எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களோட லேண்டு எக்ஸ்டென்ட் வந்து கிளியராக இருக்கும். அதில் அந்த பத்திரத்தில் இருக்கிற மாதிரியே அதில் வந்து கிளியராக இருக்கும். உங்களோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருந்துச்சு, பேக் சைடு வந்து அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றது அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அட்ஜஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி யார் பேரில் அதோடைய டிசைனுமே வந்து அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஒருவேளை இதில் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்சை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க உங்கள் பிளாட்டில், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயராக இருந்தது இப்போ வந்துட்டு ஷேப்பே மாறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இப்போ நம்ம இதில் இருக்குது அப்படின்னா பக்கத்து பிளாட்டை பார்க்கும்போது அங்கே மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வந்து ரீசர்வே பண்ணி உங்கள் லேண்டை நீங்கள் அந்த திரும்ப எடுத்துக்க முடியும். அது அந்த ஸ்கெட்சும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, அது அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சை வச்சு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதில் எஃப்எம்பி ஸ்கெட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்.